இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த புதிய வருடத்துல கர்த்தரையும் அவருடைய வார்த்தையையும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் தன்னுடைய பூரண சமாதானத்தினால் அவர் நிரப்புவார். நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இருக்க வேண்டும். ஆம், வேதம் சொல்வது போல கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று. கர்த்தர் தான் உங்களுக்கும் எனக்கும் நித்திய கண்மலை. அவரையும் அவருடைய வார்த்தையும் நாம் பற்றி கொண்டிருக்கின்ற போது, முழுவதுமாய் நம்புகின்ற போது, சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி நம்மை அவருடைய தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவார். யாக்கோபை போல விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டது போல நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை விடாமல் பற்றி கொண்டு வாழ்வோம். மறுவாழ்வை பெற்றுக்கொண்ட ரூத்தை போல நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையின் மேல் பற்றுதலாய் இருப்போம். ரூத்தோ தன் மாமியை விடாமல் பற்றி கொண்டாள். மரணமே இல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்வார் என்றாள். ஆம், சூழ்நிலைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் ரூத்தை போல நாம் தேவனுடைய வார்த்தையை பிடித்து வாழ்வோம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் வெற்றியை கொடுப்பார். வரங்களை பெற்றுக்கொள்ள எலிசாவை போல எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். வார்த்தையை நம்புவோம், விடாமல் பற்றி கொள்வோம். கர்த்தர் அவருடைய தீர்மானத்தின்படி உங்களையும் என்னையும் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். ஆம், பிள்ளையை உயிரோடு பெற்றுக்கொண்ட சுனாமியரை போல விடாமல் பற்றி கொண்டிருப்போம். ஆம், பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றால் எலிசா எழுந்து அவள் பின்னே போனான் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமாய் பற்றி கொள்வோம். உறுதியாய் பற்றி கொள்வது மிகவும் முக்கியம். ஆம், போராட்டங்கள் வருகின்ற போது, பாடுகள் வருகின்ற போது, வேதனைகள் வருகின்ற போது, இழப்புகள் வருகின்ற போது தேவனுடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்புகின்ற போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்து தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவார். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. வார்த்தையை நம்பி உறுதியாய் பற்றி கொண்ட ஒவ்வொருவருக்கும் நீ தெய்வீக சமாதானத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.